சிவகங்கை அருகே மஞ்சுவிரட்டை காண வந்த அனைவருக்கும் அறுசுவை விருந்தளித்து கண்டிப்பட்டி கிராம மக்கள் அசத்தியுள்ளனர். கண்டிப்பட்டி புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் 5ஆம் நாள் பொங்கல் விழா நடத்தப்படுகிறது. கிராமத்தில் வசிக்கும் அனைத்து மதத்தினரும் நல்லிணக்கத்தோடு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். விழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். கோவில் விழாவில் முக்கிய அம்சமாக மஞ்சுவிரட்டை காண வரும் அனைவருக்கும் உணவு பரிமாறி தங்களது விருந்தோம்பலின் மாண்பை எடுத்து காட்டுவதுதான். கண்டிப்பட்டியில் வசிக்கும் வசதி படைத்தவர்கள் மட்டுமல்லாமல் அன்றாடம் கூலி வேலை செய்பவர்களும் இந்த விருந்தோம்பலை தவிர்ப்பதில்லை. தங்களது வசதிக்கேற்ப சைவ அசைவ உணவுகளை சமைத்து வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவை வேலையாட்கள் இல்லாமல் தங்களது கைகளாலேயே பரிமாறி தங்களது நட்புணர்வை பரிமாறுகின்றனர். வருஷம் இந்த மஞ்சுவிரட்டு வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. நான் பிறந்ததிலிருந்தே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு முன்னாடி எங்க அப்பா ஆசிரியராக இருந்தார், ஆரம்ப ஆசிரியர்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, இப்படி தொன்று தொட்டு நாங்கள் ஒரு 3-4 தலைமுறையாக இந்த மஞ்சுவிரட்டுன்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த மஞ்சுவிரட்டு திருநாள் இது ஒரு சமத்துவ விழாவா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாமே சிறப்பா இருக்கு, மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, நீங்க சாப்பிட்டீங்க, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? ரொம்ப அருமையா இருந்துச்சு. சாப்பாடு போடுறதுல ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயுமே அப்படித்தான் இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மதுரை. நீங்க சாப்பாடு போடுவாங்க தெரியுமா, இல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை? இல்ல, தெரியும், எல்லாருமே தெரியும். பசி இல்லை என கூறும் பார்வையாளர்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து உணவருந்த வைக்கிறது ஒரு நீண்ட பண்பாட்டு தளத்தின் நீட்சியாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமருடன் செய்தியாளர் நாசர்.